ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு 27th டே ப்ரேயருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக 500 பீசஸ் டூட்டி ஃப்ரூட்டி கேக் ஆர்டர் வந்திருந்தது. மார்னிங் ஒரு 9:30 போல் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சும்மா சின்ன சின்னதாக பண்ணிகிட்டு இருந்துட்டு மொத்தமாக 9 ஷிஃப்ட்டுன்னும் போது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டேன். காலையிலேயே எப்படி பண்ண போகிறோம், எப்படி ஃபினிஷ் பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சி போனதுலேயே டைம் 9:30 ஆகிடுச்சு. ஒரு நாள் முன்னாடியே எல்லா பிளானும் போட்டு என்னென்ன திங்ஸ் வாங்கி வைக்கணும், எது ஸ்டாக் ஏற்றணும்னு சொல்லி எல்லாமே வாங்கி வச்சாச்சு. சின்ன ஆர்டரோ பெரிய ஆர்டரோ எல்லாமே எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னு பார்த்துக்குவேன். நான் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணியாவது ஃபர்ஸ்ட் டைம் தான் எல்லாமே வாங்கி யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி இது கொஞ்சம் பல்க் ஆர்டருன்றனால ஒரு எக்கு ஸ்பாயில் ஆனாலும் மொத்தமாக நமக்கு சொதப்பிடும். பர்சனலாக ஒரு எக்கையுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கா, கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி ஒரு பவுலில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் நான் பேக்கிங்க்கே பண்ணேன். இந்த மாதிரி நான் ஓவரால் 120+ எக்ஸை செக் பண்ணி போடுற மாதிரி இருந்தது. ஒரு 500 பீஸ் கேக் அப்படிங்கிறது இது என்னோடய ஃபர்ஸ்ட் பெரிய ஆர்டர்னு தான் சொல்லணும். இதுக்கு முன்னாடி ஒரு 100 பீஸ் ஆஃப் ப்ளெயின் கேக் ட்ரஸ்ட்டுக்கு நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்தோம். ஸோ என்னால் எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ஹைஜீனிக்காகவும் பெஸ்ட்டாகவும் பண்ணி கொடுத்துருந்தேன். இந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ரிபியூஷனில் என்னோடய கான்ட்ரிபியூஷனும் இருக்கிறது எனக்கு ஹாப்பி தான். இதை நான் ஏன் வாய்ஸ் ஓவர் கொடுத்து ஒரு வீடியோவாக போடணும்னு நினச்சேன்னா, ஒரு சின்ன ஹோம் பேக்கிங் பண்ணிகிட்டு இருந்தாலும் ஒரு பெரிய ஆர்டர் வரும்போது எப்படி ஹேண்டில் பண்ணி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணலான்றது ஃப்ரெஷர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ராசஸில் நான் ஏதாவது மிஸ்டேக்ஸும் பண்ணியிருக்கலாம். ஒருவேளை அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட சஜஷன்ஸ் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய மெஷினில் ஒரு டைமில் 8 எக்ஸ் தான் போட்டு பீட் பண்ண முடியும். ஸோ சைட் பை சைட் நான் ஹேண்ட் மிக்சர்லேயே ஒரு 4 எக்ஸ் போட்டு பண்ணி ஒரு பேட்சை கம்ப்ளீட் பண்ணேன். பேட்டர் அடிக்கிறது, பேக் பண்ணுறது கூட பெரிய விஷயமா தெரியல. ஆனால் கரெக்டான ஷேப்பில் அதை கட் பண்ணணும் அப்படின்னும்போது அதில் ஒரு பெரிய கன்ஃப்யூஷன். கரெக்டாக அதே மாதிரி இந்த சைஸில் இருக்கா, அந்த பேக்கிங் கவருக்குள்ளே போகுமா, இது மாதிரி நிறைய கன்ஃப்யூஷன்ஸ் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஒரு 2 பேட்ச், அதாவது ஒரு 100 பீஸ்க்கு எனக்கு இந்த கன்ஃப்யூஷன்ஸ் இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். 2 ஷிஃப்ட்டு முடிக்கவும் ஒரு கிளியர் கட் கிடச்சிது. அடுத்து கொஞ்சம் அசால்ட்டாக கட் பண்ணிகிட்ருந்தேன். நான் ரெடி பண்ணி கட் பண்ணி கொடுக்க என் ஹஸ்பண்ட் பேக் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. என்னோடய இந்த பேக்கிங் ஒர்க்கில் என்னோடய பேக்கப் டீமோட லீடரே என் பொண்ணு தான். மோரோவர் அவள் தான் என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாள். இது இப்படி செய்யுங்க, எல்லா ஐடியாஸும் அவள் தான். ப்ளஸ் அதோட டெஸ்டிங், எந்த இதை பேக் பண்ணி ஃபஸ்ட்டு எந்த பொருளைனாலுமே அவளுக்கு தான் டெஸ்டிங்க்கு கொடுப்பேன். அது அவள் சொல்கிற எல்லாமே நான் நோட் பண்ணிக்குவேன். சப்போஸ் அதை கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா நான் உடனே கரெக்ட் பண்ணிக்குவேன். நீங்கள் பார்க்குற இதே ப்ராசஸ் 4:00 வரை 4:30 வரைக்குமே கண்டினியூ ஆகிட்டு இருந்தது. இதுக்கு நடுவில் ஒரு சம்பவம் நடந்தது. என்ன அப்படின்னா, எனக்கு நான் சண்டே இந்த ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா ஃப்ரைடேவும் சாட்டர்டேவும் ஃபுல்லாக கேக் ஆர்டர்ஸ் இருந்தது. நான் கரெக்டாக பிளான் பண்ணி எவ்வளோ தான் நம்ம பிளான் பண்ணி பிஃபோராக முடிக்கலாம் அப்படின்னு நம்ம முடிச்சு வச்சாலும் அன்எக்ஸ்பெக்டடாக என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இந்த ஒர்க் நடந்துகிட்ருக்கும் போதே எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 kg பிளாக் ஃபாரஸ்ட் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக எனக்கு அவங்கக்கிட்ட என்ன சொல்கிறதுனே தெரியல. அவங்களோட சிச்சுவேஷனுக்கு அவங்க கேட்குறாங்க. பட் என்னால் பண்ண முடியுமா அப்படின்னு ரொம்ப யோசித்தேன். ஃபைனலாக சரி ஓகே, நம்ம பண்ணி கொடுத்துர்லாம் அதையும். அதை பண்ணிவிட்டு பேக் டு நம்ம இந்த ஒர்க்குக்கு வந்துக்கலாம். நைட் எவ்வளோ நேரம் ஆனாலும் இந்த ஆர்டர் தான் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் படுக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அதோட ஐசிங் பண்ணுறது, பேக்கிங் பண்ணுற வீடியோஸு இதில் அதுவும் இந்த வீடியோவுக்கு நடுவில் வரும். எவ்வளோ பிஸி டைம்லேயும் ஒரு ஆர்டர் எக்ஸ்ட்ரா கேட்கும்போது எந்த அளவு என்னால் பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அதையும் நான் பண்ணிட்டேன். இதுக்கு நடுவில் இதை டெலிவரியும் போய் பண்ணிவிட்டு வந்துட்டேன். அந்த 2 கேக்ஸ் இது தான். பேக் டு ஒர்க் வந்துட்டேன். இந்த டர்னில் எனக்கு எந்த கன்ஃப்யூஷனும் இல்லை. நல்ல நீட்டான பர்ஃபெக்ட் ஸ்லைசஸாக வந்திருந்தது. பேக் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருந்தது அவங்களுக்கு. அவங்க கவுண்ட் சொல்லும்போது கொஞ்சம் நல்லா இருந்தது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருந்தது. 100 பீசஸ் முடிச்சிட்டோம், 200 முடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி. ஆனாலுமே மார்னிங் 9:30 to நைட் 1:00 என்னால் 400 பீசஸ் தான் முடிஞ்சுது. அதுவுமே என்னோடய கன்சிஸ்டன்சியை ரொம்ப டீஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது.
பட் 400 கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னு நினைக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. சரி மார்னிங் வந்து ஒரு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு படுத்திருந்தோம். ஆனால் அங்கே தான் ட்விஸ்ட்டே இருந்தது. மார்னிங் என்னால் எதுவுமே பண்ண முடியல. மறுபடியும் எக் பீட் பண்ணணும், மறுபடியும் பேக் பண்ணணும், அதை கூல் டவுன் பண்ணி பேக் பண்ணணும்னு யோசிக்கும் போதே மறுபடியும் முதல்ல இருந்தான்ற மாதிரி எனக்கு இருந்தது. ஆனால் இது என்னோட ரொம்ப நாள் ஆசை. ஏதாவது ஒரு பெரிய ஆர்டர் எடுத்து பண்ணணும் அப்படின்னு. நினச்சா மட்டும் பத்தாது. அதுக்கு நம்மளோட ஃபுல் எஃபோர்ட் குடுக்கணும். ஸோ அதுதான் என்ன வந்து இந்த ஆர்டர கம்ப்ளீட் பண்ண வச்சுச்சு. ஃபைனலா 500 பீஸஸ அட் அ டைம்ல ஒரே இடத்துல பார்க்கும்போது, இது எதுவுமே வந்து தெரியல. ரொம்ப வந்து ஹாப்பியா இருந்தது. பேக்கப்ல என் ஹஸ்பண்ட், பசங்க ஒர்க் பண்ணது எல்லாமே வந்து சொல்ல முடியாது. ஏன்னா அந்த லெவல்ல நல்ல ஒரு சப்போர்ட் குடுத்துருந்தாங்க. அதோட பேக்கிங்கும் ரொம்ப நீட்டாக பண்ணியிருந்தாங்க. நான் பண்ணியிருந்தா எப்படி பண்ணியிருப்பேனோ, அது மாதிரியே இருந்தது பார்க்குறதுக்கு. இதுதான் இந்த டேவோட லாஸ்ட் பேட்ச் நான் பேக் பண்ணது. கூல் டவுன் ஆனோன்னே பேக் பண்ணுறதா பிளான் பண்ணியிருந்தோம். அட் லாஸ்ட் இதை வீடியோ எடுக்கிறதுக்காக தான் 1 டே ஃபுல்லாக சொல்லப்போனால் 1 1/2 டே ஸ்பெண்ட் பண்ணது. இந்த ஆர்டரை எனக்கு கொடுத்தவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். இந்த டிஸ்ட்ரிபியூஷனில் நம்ம சைட் ரேட் கன்செஷன் பண்ணி கொடுத்துருந்தோம். குவாலிட்டியில் எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் சாட்டிஸ்ஃபைடாக பண்ணி முடிச்சது. ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து கவுண்ட் பண்ணி பேக் பண்ணுற வரைக்குமே ஹஸ்பண்டும் பசங்களும் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. அவங்க கேட்ட டைமுக்கு பேக்கிங் எல்லாம் முடித்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஹஸ்பண்டும் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க. பேக் டு பேக் அடுத்த ஆர்டருக்கு டேபிளும் ரெடி. எல்லா முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஹாப்பி ரம்ஸான். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.